குட்டி பயல என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உறைந்து போய் நின்ற பும்ரா. 2 ஓவரில் 32 ரன்கள் ஆடிப்போன இந்திய அணி வீரர்கள் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதி வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான ஆஸ்திரேலிய வீரர் சாம் கோன்ஸ்டாஸ் ஆஸ்திரேலிய வீரர்களால் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அதிரடி ஆட்டத்தை ஆடி மிரள வைத்து இருக்கிறார். இந்திய அணியின் முன்னணி வேக பந்துவீச்சாளர் பும்ராவுக்கு எதிராக உலகின் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் ரன் குவிக்க திணறி வரும் நிலையில் சாம் கோன்ஸ்டாஸ் ஒரு ஓவரில் 14 ரன்களும் மற்றொரு ஓவரில் 18 ரன்களும் சேர்த்து மிரள வைத்தார். அதிலும் அந்த 2 ஓவர்களிலும் பும்ராவுக்கு எதிராக அவர் 6 அடித்தார். இதையடுத்து பும்ரா சற்று பதற்றத்துடன் காணப்பட்டார். அந்த அளவுக்கு ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆடி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் 19 வயதான சாம் கோன்ஸ்டாஸ். இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்திருந்தது. முதல் 3 போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியின் துவக்க வீரராக இறங்கியிருந்த நாதன் மெக்ஸ்வீனி அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக 19 வயதான சாம் கோன்ஸ்டாஸ் அணியில் சேர்க்கப்பட்டார். உஸ்மான் கவாஜாவுடன் இணைந்து துவக்கம் அளித்தார் சாம் கோன்ஸ்டாஸ். துவக்கம் முதலே ஸ்கூப் ஷாட்களை ஆட முயன்றார். முகமது சிராஜ் ஓவரில் சில முறை அதை செய்ய முயன்றார். ஆனால் அவரால் சரியாக ஸ்கூப் ஷாட்டை அடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் பும்ரா வீசிய 7வது ஓவரின் முதல் பந்தை ஸ்கூப் அடித்து 4 ஆக்கினார். 2வது பந்தில் ரிவர்ஸ் ஸ்கூப் அடித்து 6 அடித்தார். அதே ஓவரின் 5வது பந்தில் மீண்டும் ஒரு 4 அடித்தார். அடுத்து சில ஓவர்கள் நிதானமாக காத்திருந்த அவர் மீண்டும் பும்ரா வீசிய 11வது ஓவரில் விஸ்வரூபம் எடுத்தார். அந்த ஓவரில் முதல் பந்தில் 4 அடித்தார். 4வது பந்தில் ஒரு 6, 5வது பந்தில் ஒரு 4 அடித்தார். இதன் மூலம் பும்ராவின் 2 ஓவர்களில் மட்டும் 32 ரன்கள் சேர்த்து மிரள வைத்தார் சாம் கோன்ஸ்டாஸ். மேலும் 52 பந்துகளில் தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். கடைசியில் இந்த ருத்ர தாண்டவத்தை ஜடேஜா முடிவு கட்டினார். 65 ரன்னில் விக்கெட் ஆனார்.